அப்படின்னா தினசரி பூவும் நீரும் கொண்டு உன்னை பூஜை பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுடைய துன்பத்தை எல்லாம் கொஞ்சம் நீக்கு சாமி அப்படின்னு சொல்லி நமக்காக ஞானசம்பந்த பெருமான் கேட்டது தான் நெடுங்களத்தில், திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநெடுங்களத்தில். அங்கே போய் வந்தால் நம்ம கஷ்டம் கண்டிப்பாக நீங்குங்க. ஏதோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நம்ம இடர்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகவே ஞானசம்பந்த பெருமான் பாடிய திருப்பதிகம் தான் மறையுடையாய் திருப்பதி. அந்த பதிகத்தில் தான் சொல்றார், பொன்னடியே பரவி நாளும் ஒவ்வொரு நீர் சுமக்கும் நின்னடியார் இடர்களையாய் எடுங்கல மேயவனே என்று சொல்லி சொல்றாருங்க. தூய காவிரியின் நன்னீர் கொண்டிரு கோது ஆட்டி என்று சொல்லி நாவுக்கரசு பெருமான் தன்னுடைய தேவாரத்தில் சொல்றாருங்க. வரும் அந்நெறியன் ஆகமங்களில் விதித்தபடி வருகின்ற அந்த வழியில என்று சொல்லி சொல்றார். அந்த நெறி என்னன்னா, பெருமானுக்கு ஆடை சந்தனம் பூ மாலை அணிகள் முதலியவற்றால் அலங்கரித்தலும், உரிய மந்திரங்களால் அர்ச்சித்தலும், தூபதீபம் அர்க்கியம் கொடுத்தலும், அமுது ஊட்டலும், ஆவரண பூசை செய்தலும், துதித்தலும், வணங்குதலும், சபித்தலும் முதலான உயர்ந்த அர்ச்சனை முறை உய்த்தார் என்று சொல்லி சொல்லாருங்க. அதாவது ஆன்மார்த்த சிவ பூஜையிலையும் நம்ம என்ன செய்யணும் பாருங்க, ஆடை சாத்தணும், அதே மாதிரி சந்தனம் வைக்கணும், பூ மாலை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பெருமானுக்கு நம்ம குங்குமம் கூட சாத்தணுங்கிறது இல்லை, ஆனால் சந்தனம் கண்டிப்பாக வைக்கணுங்க. சந்தனம் கண்டிப்பாக வைக்கணும், திருநீர் சந்தனம் கண்டிப்பாக சாமிக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதே மாதிரி ஆடை முக்கியம், பூ மாலைகள் ரொம்ப முக்கியம் என்று சொல்லி சொல்கிறார். ஆமாம், உரிய மந்திரங்களால் அர்ச்சித்தலும், தூபதீபம் அர்க்கியம் கொடுத்தலும், அமுதூட்டலும், ஆவரண பூஜை செய்தலும், உயர்ந்த அர்ச்சனை முறை உய்த்தார் என்று சொல்லி சொல்கிறாருங்க. திருநீலக்க நாயனார் பணத்தில் அவர் எப்படி பூஜை பண்ணாருங்கிறத சொல்லாருங்க. மாடு சூழ்புடை வலங்கொண்டு வணங்கி முன் வழுத்தி தேடுமாவரை பொருளினை தெளிவுற நோக்கி நாடும் அஞ்செழுத்து உணர்வுற இருந்து முன் நவின்றார் என்று சொல்லி திருநீலக்க நாயனார் பணத்தில் பூசை முடிஞ்சிருச்சான். அது நீடு பூசணைகள் நிரம்பும் அன்பினால் நிரம்பார் அப்படின்னாரு. அன்பு வந்து முடியலையா, பூசையெல்லாம் முடிச்சிட்டாராம். பூசையெல்லாம் முடிச்சுட்டு அது சாமி மேலே இருக்கக்கூடிய அன்பு நிறைவாகலை. அப்படின்னு என்ன, இன்னும் நிறைய செய்யணும்னு அதனால சாமியை சுற்றி வர்றாரு, அஞ்செழுத்தை சொல்றாரு, அப்படி வளமாக வந்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் மீண்டும் ஒரு பக்கம் போய் உட்கார்ந்து மீண்டும் அஞ்செழுத்து சொல்றாரு. நமக்கு அஞ்செழுத்து தான் ஆயுதங்க. ஆமாம், அத்திரமாவன அஞ்செழுத்துமே ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில். அத்திரம்னா என்ன, ஆயுதம். நமக்கு வேற ஒன்றும் ஆயுதம் கிடையாது. நம்மளுடைய வினைகளை நீக்கி கொள்வதற்கு நமக்கு ஆயுதம் என்னன்னா அஞ்செழுத்து தான் ஆயுதங்க. அதனால பூசை முடிஞ்சாலும் திருநீலக்க நாயனார் என்ன பண்ணுவாராம், ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியாக அஞ்செழுத்து சொல்லுவாராம். நம்ம கோயிலுக்கு போனாலும் வழிபாடு செஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் ஆகுது அஞ்செழுத்த மனசுக்குள்ள சொல்லி பெருமான் திருவடியை நினைக்கணும். அதுதான் ரொம்ப புண்ணியம். அப்படிதான் செய்யணும். பூசை முடிந்த பிறகு நம்ம அஞ்செழுத்து சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியம். சலம்பூவோடு தூப